உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அஜீஸ் நகர் பகுதியில் அடுத்தடுத்து 3 பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய விபத்தில் 15 பேர் காயமடைந்தனர். சாலை விபத்து காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் அவசர ஊர்தி ஒன்று சிக்கி முன்னேற முடியாமல் திணறியது. சிவகங்கை மாவட்டம் கோட்டை கிராம ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. 40 இணை காளைகள் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்ததை சுற்று வட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். திருவில்லிபுத்தூரை அடுத்த கொளிஞ்சிப்பட்டி கிராமத்துக்கு கடந்த 3 மாதங்களாக குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்படி பகுதியில் சுற்றித் திரிந்த 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்களை மர்ம நபர்கள் நஞ்சு வைத்துக் கொண்டுள்ளனர். நஞ்சு அருந்திய மேலும் 10 நாய்கள் வாயில் நுரை தள்ளியவாறு உயிருக்கு போராடி வருகின்றன. ஜெயங்கொண்டத்தை அடுத்த கழுவந்தோண்டி கிராமத்தில் வண்டல் மண் எடுக்க அதிகாரிகள் அனுமதி மறுத்ததை கண்டித்து விவசாயிகள் சாலையில் மணல் சரக்குந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஜெயங்கொண்டம் பழூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருக்கண்டலம் பகுதியைச் சேர்ந்த வேலு என்ற கூலி தொழிலாளி கடன் தொல்லையால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டார். கடன் தொகையை செலுத்திய பின்னரும் வட்டி தொகை கேட்டு தொல்லைப்படுத்திய தோட்ட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்த வேலுவின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த காசு கேட்குறாரு அப்படின்றதுக்கு இருமா போய் பேசினா மணி ஒரு 10 மணிக்கா போகலான்னு சொன்னார். சரி சொல்லிட்டு நானும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கூட இதே தான் சொல்லினே இருந்தேன். நீயும் இது மாதிரி போய்கினே இருக்கிற, நம்ம பேசிக்கலாம், நீ அமைதியாக இருந்தா பாப்பா பிடிமா, நான் போய் சாமான் திறக்கிறேன், சாப்பாடு செய்யலாம், நீ சாப்பாடு செஞ்சுட்டே இதோ வர இருன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதோட 9 மணிக்கு தான் தெரியும் அவர் மண்டு சாப்பிட்டாரு. வீட்டுமனை பட்டா கேட்டு 34 ஆண்டுகளாக போராடி வரும் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்குமாறு கூறி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதி அளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர். வாணியம்பாடியை அடுத்த திருமாஞ்சோலை புதுமனை பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவர் தனியார் நிறுவனத்தில் மாத ஊதியமாக 7000 ரூபாய் பெற்று வரும் நிலையில் அவரது வங்கிக் கணக்கு திடீரென முடக்கப்பட்டுள்ளது. கவிதாவின் பெயரில் வணிக நிறுவனம் செயல்படுவதாகவும் அதன்படி 13,22,000 ரூபாய் அளவிலான வரியை நிலுவையில் வைத்திருப்பதாகவும் வணிக வரித்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கவிதா தனது ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி வரி நிலுவை வைத்திருக்கும் நபர்களை கைது செய்யுமாறு கவிதா கோரிக்கை விடுத்துள்ளார். 13,62,000 சில்லறைனாவும் போட்டு இருக்காங்க. நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி உன்னால் பணம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. யான்னு கேட்டால் இந்த மாதிரி உன்னை டிஎஸ்டி வரி போட்டு இருக்கிறாங்க, அதனால் உன்னால் எடுக்க முடியாது, ஹோல்டர்னு போட்டுக்கிறாங்க. எப்படிங்க சார், எனக்கு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது டிஎஸ்டி வரின்னு. அதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் தான்மா போகணும். இதனால் எனக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாத இதுலேருந்து எங்களுக்கு மீட்டு தர மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன்.